அனு அவர்களே, தீபாவளிக்கு ராக்கெட் விடுவது போல் இஸ்ரோவில் ராக்கெட் விட்டு கொண்டிருக்கும் எங்கள் அக்னி சிறகே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சாரி, இந்த பாகுபலி ராக்கெட்ல நீங்க ஒரு சின்ன பார்ட்டா இருந்துருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்னதான் படம் அப்படிலாம் இருந்தாலும் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்ட்டா இருக்காங்க அப்படின்னு தெரியறது ஒரு தனி சந்தோஷம், ப்ரௌட். ஸோ ரொம்ப ஹாப்பி. அந்த போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பப்ளிக்காக மாற்றுங்க, அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணி அதை விஷ் பண்ண முடியும். எனக்கு உங்களை பற்றி யோசிக்கும் போதே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது உங்களுக்கும் பாலானுக்குமான அந்த ஒரு வைப்பு தான். இந்த மாதிரி வைப் பண்ணுற எந்த அண்ணன் தங்கச்சியும் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு மகளா, தங்கச்சியா, ஒய்ஃபா, அம்மாவா, ஃப்ரெண்டா நிறைய சம்பவங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம நேரில் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஹாய் அனோ, ஹாப்பி பர்த்டே. தீபாவளி ராக்கெட் விடுறவங்களே பந்தா பண்ணுற இந்த காலத்தில் நெஜ ராக்கெட்டே விட்டுட்டு செம்ம கெத்து காட்டிட்டீங்க. அண்டு உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். ஏன்னா உமன் எம்பவர்மெண்ட் தான் என்னென்னமோ நினச்சிட்ருக்காங்க. பட் அவ்வளோ பசங்க இருக்கிற ஒரு ஃபோட்டோவில் ஒரு விமனாக நின்று நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் இருந்தது பெருமைக்குரிய விஷயம். அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் உங்களை பார்த்து நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம ஏதாவது வாழ்க்கையில் வாய் பேசணும் அப்படிங்கிறத நினைக்கணும். அண்டு ஹாப்பி பர்த்டே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்சம் வருத்தம் தான், நீங்கள் எக்ஸ்டர் வாங்கிக்கூடாது. டாட்டா பஞ்ச் வாங்கியிருந்தீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது டாட்டா கன்சிடர் பண்ணேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஹாய் அனு, எப்படி இருக்கேன்? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். டேக் கேர். பாய் பாய். ஹாய்கா, ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இனி வர பர்த்டே ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு என்னோட சர்வ வாழ்த்துக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹியூமர் சென்ஸ் அண்ட் யாராக இருந்தாலும் சீக்கிரம் மிங்கிள் ஆகக்கூடிய அந்த கேரக்டர். ஸோ இதை ரெண்டுத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இனியும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே அகைன். ஹேவ் அ பிளாஸ்ட். அக்கா, ஹாப்பி பர்த்டே. லவ் யூ சோ மச். ரெண்டு பேரும் பிஸி ஆயிட்டு இருக்கோம் இல்ல, மேபி கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். லவ் யூ. ஹாய் அனுக்கா, எப்படி இருக்கீங்க? விஷிங் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி நீ இருக்கிறாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அனுக்கா. அனுவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் கா, ஹாப்பி பர்த்டே. ஹாய் அனு, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்க அப்பா அம்மா எல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் உன்ன மாதிரி ஒரு லக்கி டாட்டர். பாலா டு லக்கி பிரதர். So enjoy your day. Happy birthday. She is also lucky to have a good family. Yeah, Charan also is a lucky person to have a wife like you. Also enjoy your day. Happy birthday. Happy birthday Anu. Wishing a day filled with joy and love. Happy birthday Anu. Many happy wishes. എന്തൊക്കെയുണ്ട് വിശേഷം? സുഖം. Happy birthday. May you have many more God blessed birthdays. Happy birthday. Priyama viliketto. Bye bye. Happy birthday. Hello Viduma. Happy birthday. I can't describe you in one word. You are my precious friend. I'm so proud of you and I'm really lucky to have you in my life. I wish you a very happy birthday. Hi Jangri. Wish you many more happy returns of the day. Hi Vidhu auntie. Happy birthday. Hi Akka. Wish you many more happy returns of the day. எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. ஹேவ் அ கிரேட் இயர். ஹாய், ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாப்பி பர்த்டே విద్యాక. ఇనియ పిறந்தనాள் வாழ்த்து. హాయ్ విద్యాక, పుట్టినరోజు శుభాకాంక్షలు. ஹலோ வித்யாக்கா, ஹாப்பி பர்த்டே. ஸோ உங்களை பற்றி பிடிச்ச ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம்னா ஹவ் யூ ட்ரீட் அதர்ஸ், லைக் எல்லாத்துக்கூட எப்படி பழகுவீங்க அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக்லி என்னை இங்கே ஒரு ஃபேமிலி மெம்பராக கன்சிடர் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி அட்வைஸ் பண்ணி ஸோ ரொம்பவுமே ஒரு லைக் சிஸ்டர் பிரதர் பாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே தான் நீங்கள் எல்லாத்திட்டையும் நான் மோஸ்ட்லி நோட்டீஸ் பண்ணது. ஸோ இன்னும் ஒரு விஷயம் எப்படி நம்ம ரெண்டு பேரும் மோர் கனெக்டட்னா லைக் வி ஆர் ஷேரிங் த சேம் பர்த்டே டேட். ஹாப்பி பர்த்டே அகைன். ஹாய் வித்யாக்கா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்போவும் இதே வைபோட, இதே ஸ்வாகோட, இதே ஸ்டைலோட எப்போவும் ஹாப்பியாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. வித்யாக்கா, ஹாப்பி பர்த்டே. என்றும் வளமுடன் நல்லறத்தில் வாழ்க. நல்வாழ்த்துக்கள். வித்யா மேம், ஹாப்பி பர்த்டே விஷஸ். வயசாயிட்டே போகுது, ஸோ என்ஜாய் மூமெண்ட். Hi Vidya ma'am. Wish you many happy returns of the day. Hey Vidya, ஜன்மதின ஆசம்சகள்.
ஹாப்பி பர்த்டேக்கா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ற. சென்னை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் நான் சொல்லுவேன்னு நினைக்காத. ரொம்ப ஜாலியா இருக்கும், உன் தொல்லை இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹாப்பி பர்த்டே வித்யாக்கா. ஹாப்பி பர்த்டே வித்யாக்கா. ஐ விஷிங் யூ ஒன்லி த பெஸ்ட். லைஃப்ல போய் இதே மாதிரி சந்தோஷமா ஜாலியா ஸ்பார்க்லோட குட் ஹெல்த் அண்ட் வெல்த்தோட இருக்கணும். லைஃப்ல நிறைய சக்சஸ் பார்க்கணும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வருஷம் உனக்கு கிடைக்கணும். எப்பயுமே சேம் வைப், அந்த வைப் எப்பயும் கம்மியாகக்கூடாது. நிறைய ஹைட்டுக்கு போகணும். நான் எப்பயும் சொல்லுவேன் த பாஸ் லேடி பாஸ். நான் பெறாமல் பெற்ற என் இளைய மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் அனு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டேக்கா. எப்பவும் போல நல்லா சிரிச்சு பேசி ஜாலியா இருங்க. ஹாப்பி பர்த்டே அனு. ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Anu. Have a lot of fun. Enjoy with your family. I used to admire your cheerful face, humorous and adjusting in the family. All the best. Many more happy returns of your birthday. Happy birthday, Anu. Happy birthday, Anu. இப்போ மாதிரியே எப்பவுமே வந்து கோல்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அனு அசையாது நல்லா இருக்கும். வெரி ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Atte. Happy birthday, Anuathe. Happy birthday, Anuathe. Happy birthday, Anuathe. ஸோ அனுவத்தையோட எனக்கு இருக்க ஃபர்ஸ்ட் மெமரி வந்து என்ன தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்ட்டு இல்லை, பட் ஃபர்ஸ்ட் மெமரி இம்ப்ரெஷன் ஆஃப் அனுவத்தை வந்து என்னென்னா, அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கல்யாணத்தப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வரும்போது நான் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அனுவத்தைக்கு வந்து, அதாவது குழந்தைங்கள்லாம் மட்டும் சேர்ந்து அனுவத்தைக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அவங்களுக்கு வந்து கொடுத்தோம். அதை வந்து அவங்க படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் ரொம்ப கேரிங்காகவும் லவ்விங்காகவும் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதே கைண்ட்னஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஒரு கேர், அந்த ஒரு லவ். அப்புறம் வந்து அவங்கள ஒரு பெரியவங்க லிஸ்ட் கேட்டகரியிலே வந்து சேர்த்த முடியாது. எப்பயுமே எங்கள் கூடயே வந்து ஜுவல் ஆகி ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன், ஈஸி கோயிங் பர்சனாக இருப்பாங்க. அனௌத்த கூட யாராக இருந்தாலும் சீக்கிரம் எல்லாம் ஒரு ஃபன் டைப் பர்சன், ஜாலியாக இருக்கவங்க கூட இருந்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு அனௌத்தையை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிரேவ். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபன் லவ்விங் பர்சன். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். நல்லா பிரேவாக இருக்கிறதுனால நானும் ரொம்ப மோட்டிவேட் ஆகிடுவேன். ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே அனுவத்தை. ஹாப்பி பர்த்டே அனுவத்தை. ஹாய் மருமகளே, நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துக்கள். அனு, ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் bless you. Hi, Annie. Happy birthday to you. Happy birthday, Anuatha. இது உங்க பர்த்டே gift நான் செஞ்சேன். ஜாலியா இருங்க. பை. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அனி, உங்களை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஜாலியான பர்சன். ஸோ எல்லாருக்கூடையும் வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவீங்க. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. அண்ட் ஒருத்தங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சின்ன விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணி அவங்களோட பர்த்டே ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி நல்லா கேர் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்களை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். நீ டான்ஸ் பண்ணுறது, ட்ரிப்புக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறது. ஸோ ஈச் மூமெண்ட் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்குது எனக்கு. இப்போது கோயம்புத்தூருக்கெலாம் வந்தாக்கா எங்கே எது பெஸ்ட்டாக கிடைக்கும்னு பார்த்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், எனக்கு ரோஸ் மில்க் பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஹாப்பி பர்த்டே அண்ணி. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். ஹாவ் அ குட் டே அண்ட் கிரேட் ஹெல்த். டேக் கேர். பாய். ஹாப்பி பர்த்டே அனுத்தை. வாழ்க வளமுடன். ஹாய் அனு, ஹாப்பி பர்த்டே. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்கானோ. நீ எப்போவுமே போல்டாக இருப்ப. எனக்கு அந்த போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் சூப்பராக டேக் கேர் பண்ணிப்ப. உன்னை பார்த்தா எப்படி டேக் கேர் பண்ணிக்கணுங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ எனக்கு தம்பி ஒய்ஃபாக இருந்ததை விட எனக்கு சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்டாக நிறைய விஷயத்தில் இருந்துக்க. இதே மாதிரி நீ எப்போவுமே இருக்கணும். நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நாங்களும் ஹாப்பியாக இருப்போம். ஹாப்பி பர்த்டே அனு. ஆயத்த விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. வி ஆர் வெரி பிளஸ்ட் டு ஹேவ் யூ அண்ட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் அனு, ஹாப்பி பர்த்டேப்பா. ஹாப்பி பர்த்டே அனு. வாழ்க வளமுடன். அனு, நீ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷம் தான். உன்னை வந்து அவ்வளோ ஒரு
நீ பிறந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக நடந்துகிட்ருக்குது. எனக்கு வந்து உங்கள் அப்பாட்ட வந்து மாமியார் மாதிரி இருக்கல, ஒரு அம்மா மாதிரி தான் எனக்கு எல்லா இதுவும் செஞ்சாங்க. ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு மாமியார் மாதிரி இருந்த. நீ பிறந்து ஒரு கைட் பண்ணிக்கிட்டே இருந்த எனக்கு. நீ பிறந்த போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாட்ட வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்க 5 பெண் குழந்தைகளை பெற்றிருந்தாலும் கூட நம்ம வீட்டில் எல்லாருமே பசங்களாக இருக்கிறாங்களே. அவங்க பெரிய பையனுக்கும் பசங்க, மறுபடியும் அண்ணாவும் ஒரு பையன், இன்னொரு பெண் குழந்தை இல்லையே நம்ம வீட்டிலேயும் தவிச்சிட்டு இருந்தப்போ நீ வந்து பிறந்தது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. பெண் குழந்தை வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இடையில நாங்கள் வந்து பெண் பிறந்தது பாக்கியம்னு நான், எங்கள் அத்தை எல்லோரும் நினச்சோம். அதே மாதிரி நீயும் நல்ல தங்க கட்டியாட்டம் வளர்ந்த. எங்கள் வீட்டோட ஐஸ்வர்யம் நீ வந்து செய்கிற சமையல் ஐட்டங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நல்லா செய்கிற. உங்கள் அத்தை மாதிரி உன்னோட கைப்பக்குவம் நல்லா இருக்குது. நீ உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அண்ணன் எங்களுக்கு கிடைக்கலையேன்னு எங்களுக்கு எப்போவுமே ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒற்றுமையாக அண்ணனும் தங்கச்சி இருக்கிற மாதிரியே எப்போவுமே சந்தோஷத்தோட அவங்க கூட எல்லா இதுலேயும் நீயும் இருக்கணும், அவனும் இருக்கணும். அது மாதிரி உன் கணவரும் நல்ல மனுஷன், உனக்காக உயிரையும் கூட கொடுக்குற மாதிரி ஒரு ஆள். அதனால் நீயும் உன் கணவரும் அதே மாதிரி தீரா பாப்பா இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு எல்லா சௌகரியங்களோடும் சந்தோஷத்தோடு தீர்க்காயுசோடு வாழணும்ப்பா. நீ ஹாப்பியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். உனக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துக்கிற. நீ ஹாப்பியாக இரு. ஹாப்பி பர்த்டே தங்கம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அனு. எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு വെച്ചാൽ எனக்கு 5 അക്കമാർ കൂടെ വളർന്നു ഒരു അണ്ണനും. ഞാൻ ജനിക്കുമ്പോൾ എനിക്ക് അക്കാൾക്ക് കല്യാണം കഴിച്ചിരുന്നു, 2 അക്കാളുകളും. ഇരുന്നാലും അവളെ ഞാൻ ഒരു 10-15 വയസ്സ് വന്നപ്പോൾ തന്നെ അവങ്ങളെ എനിക്ക് தெரியுது அக்கான்னு. ஆனால் அவங்க என்ன ஒரு தம்பி மாதிரியல்ல, மகன் மாதிரியாக எல்லாரும் பார்த்தாரு. ரெண்டாவதா எல்லா அக்காமாரும் அது. ஆனால் பெரிய அக்காளுக்கு என்கிட்ட ரொம்ப பிரியம் இருந்தது, அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால. അതുപോലെ തന്നെ எங்கள் அண்ணி மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே இல்லையா. ஸ்னேகம் மட்டும்தான் இருக்கிற ஒரு அம்மா அவங்க. இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த வயசு வரைக்கும் எங்கிட்ட எதுவுமே ஒரு கருத்த வாக்க அவங்க பேசினதே கிடையாது. அதுதான் அவங்க மருமக்களுக்கு கிட்ட வச்சே அவங்கள்ட்ட சொன்னேன். அது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த சமயத்தில். அந்த மச்சாளுக்கு கண்ணீரும் வந்தது அந்த சமயத்தில். நான் சொன்னப்போ புட்டனும் இருந்தா, அவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்படி வளரணும். அதே மாதிரி நீ எங்களுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் ஜனிச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காரணம் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் பசங்க, எங்கள் மாமா வீட்டில் எல்லாரும் பசங்க. அப்படி வந்தப்போ நீ வந்து பிறந்தப்போ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக இருந்தது. எஸ்பெஷலி அம்மனியக்காளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுകൊണ്ട് எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அனு. ஹாய் அனுமா, லவ் யூ மா. ஹாப்பி பர்த்டே மா. ஹாய் அனு, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக ஒருத்தர் லைஃப்லேயும் நீ கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான ஒரு விஷயம். எனக்கு வந்து நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். லைக் நிறைய பேருக்கு மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கும் நீ ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயங்களில் உன்னோட கேரக்டர் நான் கொஞ்சம் இம்பைப் பண்ணிக்கணும்னு பார்ப்பேன். லைக் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது, இருக்கிற மாதிரி பேசிட்டு வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். போல்டாக ஃபேஸ் பண்ணுற அந்த மன தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் உன்னோட சமையல், லைக் வேறு எந்த விஷயம் எடுத்தாலும் அதை நீ வந்து ஒரு முழு மனதோடு அதை செய்வேன். ஒரு கடவுளோடைய அனுகிரகம், நம்ம முன்னோர்களோட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாமே அதில் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து அதில் ஒரு ரொம்ப பிளெஸ்டான ஒரு ஆள். ஸோ நம்ம அம்மாவில் ஆரம்பித்து நீ, நம்ம அத்தை மாருங்க எல்லாருமே வந்து நல்ல அம்மாத்தை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா சமைக்கிற ஆளுங்க தான். ஸோ அந்த சமையல் விஷயத்தில் நான் ரொம்ப கிஃப்டடு. ஸோ அதில் உன்னோட சமையல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய சமையலுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன். எது செஞ்சாலும் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அப்பாலாம் சொல்லுவாங்க, அப்பா அம்மா எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கைப்புண்ணியம் இருக்குது, அவளுக்கு எது செஞ்சாலும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் அம்மனியத்தையோட அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நானும் அம்மா அப்பா பேசிகிட்டு இருப்போம். அப்பாவுக்கு எப்படி ஒரு அம்மனியத்தையோ அதே மாதிரி எனக்கு நீ ஒரு அக்கா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தங்கை ஸோ அப்படின்னு சொல்லுவேன். நிறைய விஷயத்தில் நீ அக்கா மாதிரி தான்.
ஸோ நான் வந்து சில இடத்துல தயங்கி என்னடா பண்ணலாம் அப்படின்னு மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் நீ வந்து ரொம்ப போல்டாக டெசிஷன் எடுப்ப, சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அது நிறைய இது எனக்கு வந்து லைஃப்பில் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு தீரா மாதிரி ஒரு கிஃப்ட்டு நீ கொடுத்துருக்க லைஃப்பில். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அது ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு கிஃப்டாக நான் லைஃப்பில் பார்க்குறேன் தீராவை. ஸோ என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு நீ ஒரு கிஃப்ட்டு, அப்புறம் தீரா மூலமாக தீரா ஒரு கிஃப்ட்டு. இதுக்கு நான் வந்து அம்மா அப்பாவுக்கும் அப்புறம் உனக்கும் அவர் சரண் அவர்களுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வெல்விஷஸ், இவங்களை வந்து சம்பாதிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுவே ஒரு பெரிய சொத்து தான். நம்ம வந்து காசு, பணம், வீடு, நிலம், புலம் அதெல்லாம் வந்து நம்ம சொத்து நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ வந்து சம்பாதிச்சு வச்சுருக்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். ஏதோ ஒன்றுனா உனக்கு ஃபோன் பண்ணி, நீ ஃபோன் பண்ணலைன்னா உனக்கு ஃபோன் பண்ணி அக்கா எப்படி இருக்கீங்க, அனு எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கிறது வந்துட்டு நம்ம க்ளோஸ் ரிலேஷன் இல்லாமல். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து தான். ஸோ அது எல்லாத்துக்கும் வாய்க்காது. கடவுள் வந்து அதுவும் சில பேர்த்துக்கு அந்த அனுகிரகம் கொடுப்பாரு. ஸோ அதுக்கும் ஒரு ஒரு வாழ்த்துக்கள், அப்புறம் பாராட்டுகள். நீ இன்னும் மேலும் வளரணும். உன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணும். நீ சாதாரணமாக ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய அந்த ஃபோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பவுண்ட்ரிலெஸ். ஸோ நீ வந்து அதை நோக்கி நீ போகணும். பெரிய பெரிய லெவல்ஸ்க்கெல்லாம் நீ போய் அச்சீவ் பண்ணணும். வேலை காரியங்கள் அதிலெல்லாம் நீ வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவ. உன்னோட ஒரு LMW ஃப்ரெண்டு சபரீஷ் சொன்ன மாதிரி பாஸ் லேடி தான் நீ. அது நாங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம். நீ ஒரு முதலாளியாகக்கூடிய தகுதி இருக்கிற ஆள், 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்கிற ஆள். ஸோ அதை நோக்கி நீ போவ. இல்லைன்னா காலம் உன்னை கூட்டிகிட்டு போகும் நேச்சுரலாக. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க ஒரு இடத்துல முடங்கி இருக்க முடியாது. ஸோ காலம் சரி, கடவுளும் சரி, அந்த ஸ்ட்ரீமில் உன்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பிறந்தநாள் ஒரு இனிய பிறந்தநாளாக அமையட்டும். இனி வர்ற வருஷங்களும் உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கட்டும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற சக்தி உனக்கு கடவுள் கொடுக்கட்டும். கடவுளை வந்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டா போதும், அந்த இருக்கிற கஷ்டமும் நமக்கு வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் மனசில் வச்சுக்கோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கு மறுபடியும் ஹாப்பியர்.